இந்த பாட்டை ஒரு 4 பகுதியாக பிரித்து தான் மனப்பாடம் பண்ணேன். அது எப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து இன்ட்ரொடக்ஷன் மாதிரி, துதிப்போருக்கு வல்வினைப்போம் துன்பம் போம் நெஞ்சில் பதிப்போருக்கு செல்வம் பழித்து கதி தோங்கும் நிஷ்டையுடன் கை கூடும் நிமரருள் கந்த சஷ்டி கவசத்தனை அமரம் இடும் தீர அமரம் புரிந்த குமரனடி நெஞ்சே குறி. இந்த பாட்டை யாரெல்லாம் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லா விதமான துன்பங்களும் போய் அவங்க எல்லா விதமான செல்வங்களும் பெற்று அவங்க நினைச்ச காரியம் நடக்கும் அப்படின்றது சொல்கிறாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து முருகனை எப்படிலாம் வர்ணித்து நம்ம கூப்பிடணுமோ அப்படி எல்லாம் அவரை கூப்பிடணும். இந்திரன் முதலா இந்திசை போற்ற மந்திர வடிவேல் வருக வருக வாசனன் மருக வருக வருக நேச குலமகள் நினைவோன் வருக ஆறுமுகம் படைத்த ஐயா வருக நீ நெடும் வேலவன் நித்தம் வருக. இந்த மாதிரி ஒவ்வொரு முருகனோட பெயராக சொல்லி அவரை வருக வருகன் மனசார வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுட்டு அடுத்து முருகனோட திருமேனியை வர்ணித்து பாடுறாங்க. முருகனுடைய ஒவ்வொரு திருமேனிகளையும் அவர் வர்ணித்து ரொம்ப அழகாக பாடியிருப்பார். அதில் முக்கியமாக 6 முகமும் அடிமுடியாரும் நீ நெடும் நெற்றியில் நீண்ட புருவமும் பன்னீர் கண்ணும் பவள செவ்வாயும் 6 முகம் கொண்ட அவரோட நெற்றி நல்ல நீண்ட நெற்றியில் அவரோட நீண்ட புருவத்தோட அவரோட பன்னீர் கண்களும் பவள செவ்வாயோட அந்த மாதிரி ரொம்ப அழகாக ஒவ்வொரு வார்த்தையும் அவ்வளோ அனுபவித்து எழுதியிருப்பார் அந்த பாடலை.